இஸ்கான் கோயிலின் 44வது ஆண்டு ரத யாத்திரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சூழ வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னை அக்கரையில் உள்ள இஸ்கான் கோயிலின் 44வது ஆண்டு ரத யாத்திரை பாலவாக்கத்தில் தொடங்கி அக்கரை இஸ்கான் கோயிலில் நிறைவுற்றது. இந்த 44வது ஆண்டு ரத யாத்திரை திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஜெகநாதர், பாலபந்தர் மற்றும் சுபத்ரா ஆகிய தெய்வங்களை வணங்கி வடம் பிடித்து இழுத்து சென்றனர். இசியார் சாலை பாலவாக்கத்தில் தொடங்கிய ரதயாத்திரை நீலங்கரை வெட்டுவாங்கேணி ஈஞ்சம்பாக்கம் வழியாக சென்று இறுதியில் அக்கரை இஸ்கான் கோவிலுக்கு வந்தடைந்தது. ஜெகநாதர், பாலபத்ரர் மற்றும் சுபத்ரா ஆகிய தெய்வங்களை கொண்டாடும் இத்திருவிழா பக்தர்களையும் பார்வையாளர்களையும் அதிக அளவில் ஈர்க்கும் வண்ணமாக இருந்தது. மகிழ்ச்சி, பக்தி மற்றும் சங்கீர்த்தனத்தின் ஒலியால் சூழ்ந்திருந்த அந்த பாதை மிகவும் ஆர்ப்பாட்டமாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. ரதத்தை இழுத்து கொண்டு செல்லும் போது பக்தர்கள் தெய்வத்தை அவர்களது இதயத்திற்கு அருகில் இருப்பது போன்ற உணர்வை பெறுகிறார்கள். இந்த திருவிழாவின் போது பக்தி, அன்பு, ஒற்றுமை ஆகியவை நினைவூட்டுவதாகிறது. ஆண், பெண் பக்தர்கள் அனைவரும் பக்தி பரவசத்தில் நடனமாடி சென்றனர். மேலும் பக்தர்களுக்கும் பொது மக்களுக்கும் பிரசாதமாக புளியோதரை, பொங்கல், இனிப்பு, தண்ணீர், மோர் போன்றவை கொடுக்கப்பட்டது. नायन पथोगामी भवतु मे जगन्नाथ स्वामी। जय जगन्नाथ जय बलदेव पथोगामी भवतु मे। பக்தர்கள் உற்சாகமாக